நம்ம சொந்த பணம் ஒரு இடத்துல இருக்கு, அதை கேட்க பெர்மிஷன் வேணும், பரவாயில்ல. ஆனால் 10,000 ரூபா கேட்டால் 100 ரூபா தருவான், அதுவும் ஒரு மாதம் கழிச்சு. அப்படி ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் தான் இபிஎஃப்ஓ. நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் பரவாயில்ல, 2026 ஏப்ரலில் இபிஎஃப்ஓ யூபிஐ பேஸ்ட் வித்ட்ரால் சிஸ்டம் கொண்டு வர போறாங்க. பார்ஷியல் நீட்ஸ், மெடிக்கல் ஒரு எஜுகேஷன் நீட்ஸுக்கு டைரக்டா பேங்க்ல கிரெடிட் ஆயிரும், நம்ம போய் எடுத்துக்கலாம். இதோட மெயின் பர்பஸே இன்ஸ்டன்டா பேப்பர்லெஸ்ஸா இந்த சிஸ்டமை யூஸ் பண்ணலாங்கிறது தான். ஸ்டார்டிங்ல அப்ராக்சிமேட்லி 25,000 rupees டிரான்சாக்ஷன் லிமிட் பர் டிரான்சாக்ஷனுக்கு சொல்லியிருக்காங்க. ப்ராசஸும் ஈஸி தான். கிளைம் செக்ஷன்ல யூபிஐ செலக்ட் பண்ணி ஐடியை என்டர் பண்ணி பின்ன ஆத்தென்டிகேட் பண்ணா போதும். இட்ஸ் வெரி ஈஸி. இதுல முக்கியமான விஷயம், ஆக்டிவ் யூஏஎன் இருக்கணும், பிளஸ் கேஒய்சி கம்ப்ளீட்டா இருக்கணும், ஆதாரும் பேங்க் அக்கௌண்ட்டும் கனெக்டா இருக்கணும். இது ஏற்கனவே எல்லாரும் பண்ணியிருப்பீங்க. ஆஸ் யூஷுவல் இபிஎஃப்ஓ வெப்சைட்லையும் உமாங் UMANG ஆப்லையும் இந்த சர்வீஸை யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்கறதுக்கும் நல்லா தான் இருக்கு. இதை யூஸ் பண்றதுக்கு ஏப்ரல் வரைக்கும் வெயிட் பண்ணலாம், பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு இபிஎஃப்ஓல நடந்த சம்பவங்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி தெரிஞ்சா லைக் பண்ணுங்க, தெரியலனா ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. கண்டென்ட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.